ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அதாவது கிரேடு வந்து எப்படி பிரிக்கிறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு வந்து பீலிங் ப்ராசஸ் முடிஞ்சு அண்ட் தென் கிரேடர்லாம் போட்டு கடைசியாக வந்து கிரேடிங் வந்து ஹேண்டால் தான் வந்து பிரிப்பாங்க. ஸோ அதுதான் இந்த ப்ராசஸ். ஸோ ஃபஸ்ட்டு W180 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து அக்யூரேட்டாக சைஸ் அண்ட் வெயிட்டை பொறுத்து தான், அதாவது வந்து கவுண்ட் சைஸை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து இந்த கிரேட்ஸ் வந்து செப்பரேட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் இந்த ப்ராசஸ். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து 210 பார்த்திங்கன்னா அது வந்து 10 இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அது வந்து ஜம்போ நட்ஸ்ன்னு சொல்லுவாங்க 210. அண்ட் தென் 240 அதோட சைஸை பொறுத்து 220லேருந்து 240 வரைக்கும் அதோட கவுண்ட் இருக்கும். அதுதான் வந்து 240ன்னு சொல்லுவாங்க. 320 பார்த்திங்கன்னா 300லேருந்து 320 வரைக்கும் இருக்கும். அதுவே வந்து 450 பார்த்திங்கன்னா 400லேருந்து 450 வரைக்கும். ஸோ இதோட கவுண்ட் பொறுத்து தான் நம்மளால் வந்து கேல்குலேட் பண்ண முடியும். கவுண்ட்டுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதாவது அது வந்து எல்பிஎஸ் கணக்குலேருந்து நம்ம வந்து கேல்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து கவுண்ட்டு கணக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பற்றியான ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அண்ட் தென் பார்த்திங்கன்னா இப்போ வந்து எஸ்டபிள்யூன்னு அதாவது எஸ்டபிள்யூன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய வித்தியாசம் கிடையாது. அதாவது பயிரில் வந்து அதோட கலர்ஸ் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஸோ அதான் நம்ம வந்து எஸ்டபிள்யூன்னு சொல்லுவோம். ஸோ எஸ்டபிள்யூ வந்து அதாவது வந்து இது வந்து மேக்ஸிமம் வந்து எல்பிஎஸில் வைப்பாங்க. சில பேர் வைக்காமல் எப்படின்னா அதாவது பிக் நட்ஸ் அண்ட் ஸ்மால் நட்ஸ். பிக் நட்ஸ் எல்லாமே 240, ஸ்மால் நட்ஸ் எல்லாம் 320 அப்படிங்கிற மாதிரி தான் இது வந்து பிரிப்பாங்க. ஸோ எல்டபிள்யூபின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லார்ஜராக இருக்கும். எஸ்டபிள்யூபி பார்த்தீங்கன்னா அது எஸ்பின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால். அது மாதிரி தான் இதை வந்து கிரேட்ஸ் வந்து பிரிப்பாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து அதர் கிரேட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பட்ஸ்னால் ஒன்றும் பெருசு கிடையாது. அதாவது அதுலேயே ஒன்றாண்டு வந்து உடஞ்சி இருக்கிறத வந்து தான் பட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸ்பிளிட்ஸுங்கிறது வந்து அதான் ரெண்டாக உடஞ்சது தான் நம்ம வந்து ஸ்பிளிட்ஸ்ன்னு சொல்லுவோம். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து அதாவது வந்து லோயர் கிரேட்ஸ்னால் அதான் இந்த ஆயில் பயிர் அண்ட் தென் மற்ற இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல இந்த ஆயில் பயிர் இந்த பிளாக்கு இதெல்லாம் வந்து நம்ம வந்து டெசர்ட்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அது வந்து லோவர் கிரேட்ஸ் தான். அதுதான் வந்து இதை நம்ம மீன் பண்ணுவோம். அண்ட் தென் இதில் வந்து மரையும் சேர்த்து